கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நம்ம லைஃப்ல ஆப்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நிறையவே இருக்கு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய படத்தை ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோவே பார்க்கணும், ஏதாவது ஒரு தேட்டரில் டிக்கெட் கிடைச்சா போதும்னு இருப்போம். ஆனால் பெரிய தேட்டரில் சிரமமே இல்லாமல் நம்மளுக்கு டிக்கெட் கிடைச்சிரும். அங்கே போயிட்ட பிறகு நம்ம பக்கத்தில் உட்கார்றவங்க ஒரு பொண்ணாக இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிக்கும் பொழுது டக்குன்னு ஒரு பொண்ணை வந்து உட்காந்துருவாங்க. அதுக்கப்புறம் படம் முடிகிறதுக்குள்ளே நம்ம கூட ஒரு வார்த்தை பேசினா நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிக்கும் போது இன்டர்வெல்லே அந்த பொண்ணு பேசிடும், படம் முடிகிறதுக்குள்ளே ஐ லவ் யூன்னு சொல்லிடும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எதிர்பாராமல் நடக்கிறது. இதெல்லாம் நடக்கும் பொழுது எந்த அளவுக்கு சந்தோஷம் இருக்குமோ, த்ரிஷா இல்லைன்னா நயன்தாரா இந்த படத்தை பார்க்கும் பொழுதும் அந்த அளவுக்கு சந்தோஷம் இருக்கும். ஏன்னா நம்ம எதிர்பார்க்காத பல விஷயங்கள் இந்த படத்தில் இருக்கு. வாங்க இந்த படத்தை பார்க்கலாம். ஸோ வணக்கம். ஆரம்பிச்சுட்டாங்க. மூச்சு விடாம பேசுனீங்க பாத்தீங்களா? சூப்பருங்க. பட டீம் வந்து பயங்கர ஃபார்மில் இருக்கீங்க அப்படின்ட்டு வந்து ஓப்பனிங்லேயே தெரிஞ்சிச்சு. நல்லாவே ஓப்பனிங்கில் இன்டரப்ட் பண்ணலையே, அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம் தான். ஸோ இந்த படத்துடைய இயக்குனராக இருக்கீங்க. உங்களை பார்த்து நாங்கள் பெருமைப்படக்கூடிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நிறையாவே இருக்குது. அதில் பார்த்தோன்னே பளிச்சுன்னு தெரிகிற முதல் விஷயம் இந்த படத்துடைய டைட்டில் த்ரிஷா இல்லைன்னா நயன்தாரா. தென் அதுக்கப்புறம் ஜிவி அண்ட் 2 ஹீரோயின்ஸ் விடிவி கணேஷ் எல்லாருக்குமே வந்து நியூ லுக் கொடுத்துருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி புது விஷயங்கள் தன்னுடைய முதல் படத்துலேயே ட்ரை பண்ணணுன்ட்டு என்ன காரணம் அது? நான் ஃபஸ்ட் படம் பண்ணும்போதே வந்து ஏதாவது ஒரு ஃப்ரெஷ்ஷாக புதுசாக பண்ணணும்னு ட்ரை பண்ணேன். அதனால தான் வந்து சரி டைட்டிலும் வந்து சரி த்ரிஷா இல்லைனா நயன்தாரா அப்படின்னு வச்சோம். ஜிவி, உங்களை பொறுத்த வரைக்கும் மாஸ் ஹீரோ அப்படின்னா என்ன? எதுக்காக இந்த கேள்வி என்கிட்ட கேக்குறீங்க? ஃபர்ஸ்ட் சொல்லுங்களேன். மாஸ் ஹீரோ. நீங்க பதில் சொல்லுங்க, நான் டெஃபினட்டா என் சைடுல இருக்க பதிலா நான் சொல்றேன். மாஸ் ஹீரோனா அப்படியே மாஸா ஒரு ஹீரோ. யார் ஒருத்தர் துப்பாக்கி குண்டை வாங்கிட்டு அவர் கீழே விழாம அந்த குண்டை கீழே விட வைக்கிறாரோ அவர் தான் மாஸ் ஹீரோ. யார் ஒருத்தர் காக்கி சட்டெல்லாம் போட்டு சூப்பர் ஸ்டார் ரஜினி மாதிரி ஆட்டோக்கார வேஷத்துல நடந்து வராரோ அவர் தான் மாஸ் ஹீரோ. இந்த 2 போஸ்டரையும் பார்த்து தான் இதெல்லாம் நான் பேசிட்டு இருக்கேன். எக்ஸாம்பிள் இங்க 2 போஸ்டர் இருக்கு, இதை பார்த்து தான் வந்து நான் சொல்றேன் எல்லாமே ஃப்ளோல. ஸோ என்ன சொல்ல வரேன்னா, ஜிவி பிரகாஷ் இந்த படத்துல மாஸ் ஹீரோ. இந்த மாதிரிலாம் சொல்லுங்க கேட்டுக்கிறேன். சூப்பருங்க. ஸோ அந்த மாதிரி மாஸ் ஹீரோ மாதிரியான விஷயங்கள் இந்த படத்துல நீங்க பண்ணிருக்கீங்களா? லோக்கலான விஷயங்களா இருக்கும், லோக்கலா இருக்கும், பாய் நெக்ஸ்ட் டோரா இருக்கும். இப்போ ஒரு பையனுக்குமே அவனை பொறுத்த வரைக்கும் அவன் மாஸ் தான். பைக் வச்சுட்டு பையன் போறான்னு வச்சுக்கோங்களேன், இல்லை நடந்து போறான்னா அவனை பொறுத்த வரைக்கும் அவன் மாஸ் தான். அந்த மாதிரி நினைச்சுக்கிற ஒரு பையன், அவ்வளோதான். அதுக்கு நீங்க சொல்லுங்க, யார் வந்து த்ரிஷா யாருன்னு? இல்லைங்க, த்ரிஷா தாங்க. நயன்தாரா 2 பேர்லாம் யாருமே அதெல்லாம் அது மாதிரி ஆகவே முடியாது. வந்து ஒருத்தன் லவ் பண்ணுற பொண்ணு வந்து அவனுக்கு த்ரிஷா மாதிரி தெரியும், நயன்தாரா மாதிரி தெரியும். அதுதான் கான்செப்ட். வந்து அவனுக்கு அவன் லவ்வர் வந்து த்ரிஷா நயன்தாரா, அதுதான், அவ்வளோதான். ஆனால் ஒரு தமிழ் இண்டஸ்ட்ரியில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான படம் கொடுத்துருக்கீங்கன்னா அது த்ரிஷா இல்லைன்னா நயன்தாரான்னு தான் நினைக்கிறேன். ஜிவி, நான் இப்போ ஒரு விஷயம் மட்டும் கேட்குறேன், வஞ்சனம் இல்லாமல் மறைக்காமல் சொல்லணும். இந்த படத்துடைய பாடல்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா செம்ம ஹிட்டு. இது எல்லாமே நீங்கள் வேற ஒரு படத்துக்காக போட்டு வச்சிருந்து இதில் நீங்கள் நடிக்கிறேன் அப்படின்னோடனே இந்த படத்துக்கு கொடுத்துட்டீங்களா, இல்லாட்டி இந்த படத்துக்காகவே உண்மையிலே பண்ணீங்களா? அப்படிலாம் இல்லைங்க, இந்த படத்துக்காக தான். எப்படி நீங்க தான் டியூன் போட்டு கேட்டு வாங்குறது? இல்லாட்டி எனக்கு வந்து இவர் ஒரு 3 வருஷமா தெரியும். நான் அவரோட தான் சுத்திட்டு இருப்பேன். எங்க போலாம் கூடயே போயிடுவேன். அப்படியே சுத்திட்டு இருப்போம். நான் கம்போசிங் எதுவுமே உட்கார்ந்ததே இல்லை. டக்குன்னு ஒரு பேர் சாண்ட்விச் ஷாப்புக்கு போவோம், சாப்பிட்டுட்டு இருப்போம். டக்குன்னு ஒரு சொல்லுவார், ஆமாம் அப்படின்னு. திருப்பி வருவோம், அப்படியே வந்து இந்த பக்கம் வந்து அப்படியே வந்து ரோஸ் மில்க் கடை வருவாங்க, அப்படி குடிச்சிட்டு இதே மாதிரி தான் போயிட்டே இருக்கும். சரி பாட்டு பண்ணலாம், எப்போதான் பாட்டு பண்றோம் சொல்லி என்ன கம்போசிஷன் நடக்கிறதோட அவன் சாப்பிட்டுட்டே இருப்பான். அது வந்து 2 ஹீரோயின்ஸுமே வந்து இதுக்கு முன்னாடி நாங்கள் அவங்க படங்கள் பார்க்கும்போது எப்படின்னா குடும்ப பாங்கான படத்துல குடும்ப குத்து விளக்கா நடிச்சிட்டு, சரி நான் ஆனந்தி எடுத்துக்கிறேன்னு, குடும்ப குத்து விளக்கா நடிச்சிட்டு இருந்த பொண்ணுங்களை வந்து இந்த படத்துல குத்து விளக்கு. நீங்க ஹோம்லி பொண்ணுங்கன்னா ரொம்ப சாஃப்ட்லாம், ஹோம்லி பொண்ணுங்கன்னா போல்டா இருக்காங்க. இப்போ போல்டா இருக்க பொண்ணு தான் ஹோம்லியா இருக்காங்க. இதுதான் கான்செப்ட், வந்து இப்போ இருக்கிற கான்செப்ட். அதுதான் பொண்ணோட நேச்சர் தான் கடைசியில ஒண்ணு மாதிரி தான் இருக்கும். எல்லா பொண்ணுங்களும் நேச்சர்ல மனுஷா நீங்க இங்கிலீஷ்லயே பேசுங்க மனுஷா. அண்ட் ஜிவி 2 ஹீரோயின்ஸோட சேர்ந்து பயங்கரமா நடிச்சிருக்கீங்க ஜிவி. இப்போலாம் பசங்க ரொம்ப ஃபீல் பண்ற விஷயம் என்னன்னா, பேரண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல அப்படின்ட்டு. அதுலேயும் அம்மா வந்து சாப்பாடு ஊட்டி விட மாட்டாங்களா, கதை சொல்ல மாட்டாங்களா, இந்த மாதிரிலாம் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. ஆனால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2 ஹீரோயினும் பக்கத்தில் உட்காந்துட்டு சாப்பாடை ஊட்டி விட்டுட்டு இருக்காங்க. தோ இந்த ஸ்க்ரீனை கூட பாருங்க, எப்படி இருந்தது? ஆக்சுவலாக 2 ஹீரோயின்ஸ் கூட நடிச்ச அந்த நான் வந்து என்ன பதில் சொல்ல, நல்லா இருந்தது. தெரிஞ்சு கிட்டத்தட்ட நிறைய வருஷம் ஆயிடுச்சு இந்த மாதிரி ஒரு படம் வந்து. ஸோ முழுக்க பசங்களுக்கான ஒரு படம். ஸோ அதான் வந்து A சர்டிஃபிகேட் நீங்கள் பார்த்துருப்பீங்க. படத்தில் வந்து வல்காரிட்டி அதெல்லாம் வந்து எதுவுமே கிடையாது, அவ்வளோ எதுவுமே கிடையாது எதுவுமே. பட் கதை ட்ராவலான ஒரு ராவான விஷயங்கள்லாம் இருக்குதுல்ல, ஸோ அதெல்லாம் வந்து நிறைய பேர் டச் பண்ணாத ஒரு விஷயம். ஸோ அதெல்லாம் வந்து பசங்களுக்காக டச் பண்ணியிருக்கு.
ஸோ பசங்களாம் பார்த்து நல்லா ஹாப்பி ஆகிடுவாங்க. ஃபைன். கதை வந்து பேசிக்காக நான் பெருசாக யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்காங்களே வியூவர்ஸ், அவங்களுக்காக துர்ஷால நயன்தாரா இந்த படத்தை பற்றி ஒரு லைன். சத்தியமாக கதை என்னன்னு எனக்கு தெரிலங்க. இப்போ தான் ஃபஸ்ட் காப்பிலாம் பார்த்து முடிச்சோம். இவரே கேட்டுட்டு இருக்காரு, என்ன சரி இப்படி போகுது அப்படி ஓகே, அதுக்கப்புறம் என்ன நடக்குது ஒன்றும் புரியலையன்ற மாதிரிலாம் இருந்தது. ஒரு பையனோட லைஃப்பில், ஒரு வர்ஜின் பையனோட லைஃப்பில் என்னென்ன நடக்குமோ அதுதான் இந்த ஹோல் கதை. ஃபர்ஸ்ட் மூவியே இந்த மாதிரி எல்லா யங்ஸ்டர்ஸ்க்குமே அண்ட் வித்தியாசமான விஷயங்கள் படத்தில் கொண்டு வந்திருக்கீங்க. நிறைய பேர் சொல்லாத அந்த ஜிவி சொல்கிற அந்த டைலாக்லாம் வந்து சொல்கிறதுக்கு கொஞ்சம் பயப்படுற மாதிரியான விஷயங்கள். ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து கொண்டு வந்திருக்கீங்க. முதல் படமே இந்த மாதிரி ஒரு ஆர்ப்பாட்டமாக இருக்கணும், இந்த மாதிரிலாம் இருக்கணும், என்ன ரீசன் இது? போல்டான ஒரு ஃபிலிம் மேக்கர், அவ்வளோதான். அவங்க வந்து நிறைய விஷயங்கள் வந்து பர்சனலான விஷயங்களை வந்து ஹீ ஷேரிங் இட் ஆன் ஸ்க்ரீன். இது எல்லா லைஃப்லையும் நடக்கிற விஷயம். ஆனால் கொஞ்சம் ஓப்பனாக அதை வந்து போல்டாக சொல்கிறதுன்னு ஒன்று இருக்குது இல்லையா? ஸோ அந்த போல்ட்னஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷன்னால அந்த போல்ட்னஸ் வந்து டிராஸ்டிக்காக இருக்கும். ஒரு டைமில் ஒரு கைண்ட் ஆஃப் சினிமா வரும்போது இட் இஸ் ஷேக்கன். ஒரு போல்ட்னஸ் ரொம்ப ஓவர் ட்ரிவனாக இருக்கும். அந்த மாதிரி இஸ் அ போல்ட் ஃபில்ம் மேக்கர். பொண்ணுங்களோட சண்டை போட்டால் அது ரொமான்டிக் ஹீரோ, ஆம்பளைங்களோட சண்டை போட்டால் அதுதான் ஆக்ஷன் ஹீரோ. இந்த படத்தில் எப்படி ஆக்ஷன் ஹீரோவாக பண்ணியிருக்கீங்களா? எந்தெந்த இடத்துலலாம் வந்து ஃபைட்டிங் சீக்வன்ஸ் வருது? ஆக்சுவலாக வந்து இந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டன் சீக்வன்ஸ் இருக்குது. பேங்காக்லேருந்து ஒரு லேடி மாஸ்டர் கூப்பிட்டு வந்து ஒரு மேக்னிஃபிசன்டான ஒரு ஸ்டண்ட் இல்லை சொல்கிறாங்க. அந்த ஸ்டண்ட் வந்து என்னென்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வரும். அந்த ஸ்டண்ட்டு வேற லெவல். அந்த ஸ்டண்ட் அது கயிறு கட்டி ரோப்லாம் வச்சு ஒரு முதுகு வேறு ஏதோ ஆயிடுச்சு. மானிஷா நீங்கள் சொல்லுங்கள். மானிஷா சொல்லுமா? மானிஷா மனிஷா. ஓகே, நோ ப்ராப்ளம்ஸ். சாரி, நீங்க என்ன கேக்குறீங்க? ஃபைட் சீக்வன்ஸ்லாம் பயங்கரமா இருக்கு. ரோப்லாம் கட்டி சண்டை போட்டாரு அப்படினாங்க. நீங்க சொல்லுங்க, படத்துல அதெல்லாம் இருக்கு எப்படி? ஐ திங்க் ஒரு வேற ஆங்கிள் இருந்தா பார்த்தா இந்த ஃபைட் சீக்வென்ஸ் எல்லாம் லைக் பார்த்த உடனே ஹீரோஸ் எல்லாம் பயந்துருவாங்க. அவ்வளோ ரியலா இருக்கு. பிகாஸ் இப்ப கை இவர் சொன்னதே தேவலாம் மனிஷா. ஆக்ஷன் வந்து எதுவுமே இல்லை பெருசா அப்படின்றது நீங்க பேசும்போதே தெரியுது. ரொமான்ஸ் எப்படி இருக்கு இந்த படத்துல? நல்லா இருக்குங்க. பசங்களுக்குலாம் என்ன தேவையான ரொமான்ஸ் வேணுமோ அவ்வளோ தேவையான ரொமான்ஸ் இருக்கும் படத்தில். தேவையான ரொமான்ஸ் இல்ல, நானும் அப்பத்துல இருந்து நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். பசங்களுக்கு தான். அப்ப பொண்ணுங்களுக்காக இந்த படத்துல பொண்ணுங்களுக்கு தேவையான ரொமான்ஸ். என் பொண்ணுங்களுக்கு ரொமான்ஸ் பிடிக்காதா? அததாங்க நான் கேக்குறேன். உங்களுக்கு ரொமான்ஸ் பிடிக்காதாங்கறேன். வாஸ் நீங்க தான பசங்க நீங்க. பொண்ணுங்களுக்கும் பிடிச்ச மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த லவ் அண்ட் ஆக்ஷன் இது ரெண்டுமே போக வேற என்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை இந்த படத்துல நாங்க பார்க்கலாம்? இந்த படத்தோடைய பெரிய பிக்கெஸ்ட் பெஸ்ட் பாயிண்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம் இஸ் த டயலாக்ஸ் ஆஃப் திஸ் ஃபிலிம். எல்லா டயலாக்ஸும் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பண் மாதிரி எல்லாமே வந்து ஃபாலோ அந்த டயலாக் வந்து சொல்லுவாங்க. இப்போ நிறைய படங்களில் வந்து நிறைய டயலாக்ஸ் ஃபேமஸ் இருக்கும். இந்த படத்தோடைய மோஸ்ட் ஆஃப் த டயலாக்ஸ் ஃபேமஸ் ஆயிரும். நான் ஸ்கிரிப்ட் கேட்காம ஸ்டோரி லைக் ஈவன் வித்வுட் அண்டர்ஸ்டாண்டிங் எனிதிங் ஐ ஜஸ்ட் like totally put all my trust in Adik. It's not like that. He's going to be one of the new genre directors for sure. ஆனந்தி, இவங்க சொன்னதை கேட்டிங்க இல்லையா? டயலாக் வந்து பிக்கஸ்ட் ப்ளஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த டயலாகை வந்து நீங்களும் பேசி வந்து பயங்கரமாக நடிச்சிருப்பீங்களா? உங்களுக்கு இந்த படத்தில் பிடிச்ச டயலாக்? ஐ லைக் சம் சீன்ஸ். ஸ்கூல் ஏஜில் பண்ண போர்ஷன்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு ஸ்கூல் கிட்டா ஐ டோன்ட் நோ, ஐ லவ் தட் ஸ்கூல் ஏஜ் போர்ஷன்ஸ். அண்ட் எக்ஸிபிஷனில் பண்ண இட்ஸ் a cute romance. எக்ஸிபிஷன்ல வந்து ஜெயின் ஃபீல் பேசிக்கா அவங்க வந்து ரொம்ப சாஃப்ட் ரொமான்டிக் டைப்புங்க. இந்த அலைப்பா இது மின்னலே இந்த மாதிரி படம் சொன்னீங்கன்னா பண்ணுவாங்க. கஷ்டப்பட்டு பேசும்போது நீங்க வந்து குறுக்க வந்துட்டு நீங்க பேசுங்க ஆனந்தி, நீங்க பேசுங்க ஆனந்தி. அதுதான். பட் ஐ லைக் ஆல் தி ஸ்கூல் போர்ஷன்ஸ். எனக்கும் ஓகே, இந்த மாதிரி ஜானர் ஃபிலிம் புதுசாக ட்ரை பண்ண அப்படின்னு ஒரு ஓகே. இந்த படத்தில் ஏதோ புதுசாக ட்ரை பண்ணிருக்கீங்க, ஏதோ நல்லா சொல்ல வரீங்க, அதை ஏன் முழுங்கி சொல்கிறீங்கன்னு தான் தெரியல. என்ன கிடைச்சாலும் அதை வந்து தோண்டி எடுக்கிறது இப்படி இல்லை ஜி, அவங்க ரொம்ப க்யூட்டாக பேசுகிறாங்க ஜி, அழகா. அதுதான், அதை அப்படியே கண்டினியூவாக அவங்க பேசினா நல்லாயிருக்கும். ஏதோ சொல்ல வராங்க, அதை சொல்லிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்க்குறேன். ஆக்சுவலி நீங்கள் ரொம்ப க்யூட்டாக பேசுகிறீங்க. ஜிவியும் பார்த்தீங்கன்னா ஒரு க்யூட்டான பர்சன் தான் பார்க்குறதுக்கு இல்லையா? ரெண்டு பேருமே வந்து இந்த படத்தில் ரொமான்டிக் சீன்ஸ்லாம் இருந்திருக்கு. அந்த ஒரு சாங்லேயும் நாங்கள் பார்த்தோம், ரொம்ப பயங்கரமாக இருக்குது. ஸோ ஜிவி கூட ஒர்க் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? எப்போவுமே நான் ஒரு சீன் பண்ண முன்னாடி சிரிச்சுட்டே இருப்பேன். ஐ டோன்ட் நோ, அது ஒரு ஹேபிட் எனக்கு. பட் ஜிவி இஸ் ஸோ பேஷண்ட். நான் எவ்வளோ சிரிஞ்சு லைக் நான் இன்டரப்ட் பண்ணியிருந்தாலும் ஹீல் பி கூல், எதுவும் திட்ட மாட்டார். அப்படி ரொம்ப நல்லா போயிடுச்சு இந்த ஷூட்டிங். லைக் கும்பகோணம் ஷூட், இந்த ஸ்கூல் ஏஜ் போர்ஷன் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த க்யூட்னஸ் அது ரொம்ப நல்லா வந்துச்சு இந்த படத்தில். நீங்கள் ஸ்கூல் பையனாலாம் நடிச்சிருக்கீங்களா இந்த படத்தில்? உங்களுக்கு ஸ்கூல் போர்ஷன் ஸ்கூல் பையனாலாம் நடிச்சிருக்கீங்களா? நடிச்சிருக்கேன். ஏன்னா அவங்க ஸ்கூல் போர்ஷன் அப்படின்னு சொல்லும்போது அதுதான் என்ன மாதிரியெல்லாம் இந்த படத்தில் நீங்கள் பண்ணியிருக்கீங்க? உங்களுடைய கேரக்டர் ஆக்சுவலி இவர் சொல்லும்பொழுது ஓகே, திஸ் ஃபிலிம்
இட்ஸ் அ பாய் கம்மிங் ஆஃப் ஏஜ் சே ஃப்ரம் ஒரு +1லேருந்து ஒரு காலேஜ்குள்ளே இந்த டைம் பீரியட்குள்ளே நடக்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் திஸ் பாய் அப்படின்னு வச்சுக்கலாமே. ஓகே ஃபைன் ஃபைன். அண்ட் மனிஷாவை பார்க்கும்போது ரொம்ப போல்டான கேர்ள் அப்படின்ற மாதிரி தெரியுது, அப்படி தானே மனுஷா? அது தெரியுது, போல்டான நல்லா தெரியுது, அதான் நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். Abdin Mari Terido, okay. I take it as a compliment, but Adik said every bold girl can be a homely girl and every homely girl can be a bold girl. So that is definitely there. No matter what, a girl's heart is a girl's heart. I'm sure you know, சரி, we நீ ரொம்ப both agree with சென்டிமெண்டா it. பேசுற, சொல்லு. It's very sensitive, and that is the beauty of a girl. Other than that, if I do believe in something and if I think something is a bold move or something different, or I'm a risk-taking person in life. So when Adik told me this, I could relate a lot with the kind of movies like Delhi Belly and all. I said, why not? Because every script is the same, every character is the same, then you are so scared. You just want to do the same thing again and again. ஓகே, ஆக்சுவலி இங்கே வந்து இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்கும் பொழுதே ஒருத்தவங்க வந்து நயன்தாரா மாதிரியும் ஒருத்தவங்க வந்து ட்ரிஷா மாதிரியும் தான் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. பேசும்போதும் அவங்க ஆக்டிவிட்டீஸ்லாம் பார்க்கும்பொழுது அப்படி தான் தெரியுது. பியூட்டிஃபுல்லாக இருக்காங்க வேறு 2 பேருமே, ஒரு ஈக்குவலான பியூட்டி 2 பேர்கிட்டையுமே. அது போல்ட் அண்ட் சாஃப்ட் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தெரியுது மனிஷா பார்க்கும்போது. How sweet. Thank you. Thank you. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவங்க 2 பேருக்குமே ஈக்குவல் ஸ்பேஸ் வந்து நீங்கள் கொடுக்கணும்ல இந்த படத்தில். ஸோ அதே தான் எந்த அளவுக்கு நீங்கள் மேனேஜ் பண்ணீங்க? டோட்டலாக வந்து ஜீவா அப்படின்னு ஒரே ஒரு கேரக்டர் சுற்றி தான் இருக்கும். ஜீவா வந்து யார் யாரெல்லாம் லைஃப்பில் மீட் பண்ணுறானோ அதுதான் கதை. ஸோ அதோட இவங்க 2 பேரோட ஸ்க்ரீன் ஸ்பேஸும் சரி எல்லாமே ஈக்குவல். நெக்ஸ்ட்டு வந்து சிம்ரன் மேம் மேலே இருக்காங்க படத்தில். ஸோ இந்த ஜீவான்றது வந்து சுற்றி ட்ராவல் ஆகும். ரம்யா கிட்ட ஆரம்பித்து அதித்தி கிட்ட போய் சிம்ரன்கிட்ட வந்து திருப்பி வீட்டுக்கு நினைச்சு இந்த மாதிரி டோட்டல் ரொட்டேஷனாக இருக்கும். ஜீவா வந்து குறிப்பிட்ட பீரியட் ஆஃப் டைம் லைஃப்பில் வந்து யார் யாரெல்லாம் மீட் பண்ணுறானோ அதுதான் வந்து ஆக்சுவலாக கதையாகவும். ஸ்கூல் படிக்கும் போது எல்லாருக்கும் ஸ்கூல் படிக்கும் போது ஒரு பொண்ணு இருப்பாங்க. ஸோ அதே பொண்ணு காலேஜ்லேயும் வந்துட்டாங்கன்னா பெரிய விஷயம் வந்து. ஸோ அது வந்து மாறும்போது என்னென்ன நடக்கும், காலேஜுக்கு அப்புறம் என்னென்ன மாறும்போது அதுதான் வந்து கதையை வந்து டோட்டல். ஆக்சுவலி நம்மளே கடைக்கு போயிட்டு வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வந்து நம்மளே சமைச்சு நம்மளே சாப்பிடும் பொழுது ஒரு செமையான சந்தோஷம் கிடைக்கும். அந்த மாதிரி இந்த படத்தில் நீங்கள் நடித்து முடிச்சிட்டிங்க, மியூசிக்லாம் பண்ணி முடிச்சிட்டிங்க. நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணதுக்கு நீங்களே ரீரெக்கார்டிங் பண்ணும்பொழுது எப்படி இருந்தது? இந்த இடத்துல எனக்கு இப்படி ஒரு மியூசிக் போட்டால் செம்மையாக இருக்கும், இந்த மாதிரிலாம் ஃபீல் பண்ணி நீங்கள் கம்போசிங் பண்ணிங்களா? எப்படி சொல்கிறது, இப்போ ஒரு சீனை பார்த்தீங்கன்னா அந்த சீனோட க்ரக்ஸ் போயிடும், எனக்கு அந்த ஸ்டோரி நரேஷன் போயிடும். அந்த நரேஷனில் வந்து அந்த சீன் எப்படி பிளான் பண்ணுன்ற போது அந்த எனர்ஜி எப்படி டெலிவர் பண்ணுறது மேக்ஸிமம் அப்படிங்கிறது தான் வந்து பார்ப்பேன். அந்த சீனில் வந்து இப்போ ஒரு சீன் பார்க்கும்போது அதோட எனர்ஜி அவனே பயங்கரமாக வந்து பண்ணியிருப்பான். அந்த சீனை வந்து நம்ம மியூசிக்கில் எலிவேட் பண்ணும்போது அகெயின் இட் வில் கோ டு another level. ஸோ அது ஒரு ஃபன் தான். 2 பேரும் we've discovered film making together. அண்ட் யுவன் வந்து பாடி கொடுத்துருக்காரு இல்லையா உங்களுக்கு? ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் It was very sweet of him. நான் ஒரே ஒரு SMS தான் அனுப்பிச்சேன். Immediately he called up and he came and sang. அடுத்த நாளே வந்து பாடிட்டாரு. Very sweet of him. அந்த சாங் வந்து 13 வாரம் நம்பர் 1ல இருந்திருக்கு மொத்தம் கொடுத்த மாயக்காரி. So thanks to Yuvan. I would like to thank him again. ஓகே. அண்ட் ஆதிக் சிம்ரன் வந்து கேமியோ ரோல் பண்ணியிருக்காங்க அண்ட் ஆர்யா பண்ணியிருக்காங்க இல்லையா அந்த படத்தில்? சிம்ரன் மேம் கேமியோ பண்ணல, ஒரு குறிப்பிட்ட ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டர் பண்ணுறாங்க படத்தில். எனக்கு தெரிஞ்சு அவங்க 6-7 இயர்ஸை வந்து எந்த ஸ்கிரிப்டுமே அவங்க வந்து போல்டு அக்செப்ட் பண்ணல. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நான் கரெக்டான ஸ்கிரிப்ட் வரைக்கும் நான் வெயிட் பண்ணலான்னு இருந்தேன் அதுக்கு. பட் இந்த கதை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, கேரக்டராகவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, கொஞ்சம் புதுசாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம இதை பண்ணலாம் அப்படின்னாங்க. ஸோ எனக்கு வந்து அதுவே ரொம்ப பெரிய ப்ளஸ் ஆகிடுச்சு படத்துக்கு. ஏன்னா அந்த கேரக்டர் அவங்க பண்ணோன்னே ரொம்ப இது வரைக்கும் பார்க்காத சிம்ரன் மேம் நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க. ஆனந்தி, ட்ரிஷா இல்லைன்னா நயன்தாரா இந்த படத்தை தொடர்ந்து என்னென்ன படங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? இது முடிச்சதுக்கப்புறம் வெற்றிமணன் சார் டைரக்ஷனில் விசாரணை அது, அண்ட் பிரபு சார் ப்ரொடக்ஷன்லேயே திருப்பி கயல் சந்திரன் கூட இன்னொரு படம் பண்ணுறேன். அண்ட் வித் ஹீரோ கிருஷ்ணா இன்னொரு படம் பண்ணுறேன். அவ்வளோதான். சூப்பர். அண்டு இந்த படத்தை வந்து ஸ்டுடியோ கிரீன் தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்களா? அவங்க வந்து எந்த அளவுக்கு அவங்களுடைய சப்போர்ட் உங்களுக்காக கொடுத்துருக்காங்க? என்னோட ஃபர்ஸ்ட் படம் லான்ச் பண்ணது ஸ்டுடியோ கிரீன் தான், ஞானவேல் சார் தான். திருப்பி 2வது படம் வாங்கியிருக்காங்க. CJ ஜெயக்குமார் சார் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. இந்த ஸ்கிரிப்டை வந்து நிறைய பேர் ரிஜெக்ட் பண்ணாங்க, அதாவது ஒரு 30 ப்ரொடியூசரை தாண்டி தான் வந்துச்சு. ஸோ போல்டாக இந்த ஸ்கிரிப்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ண முன் வந்தார் CJ ஜெயக்குமார். ஐ வுட் லைக் டு தேங்க் ஹிம்.
அண்ட் ஞானவேல் சார் ஃபார் டிஸ்ட்ரிபியூட்டிங் திஸ் ஃபிலிம். இது அகெயின் நெக்ஸ்ட் லெவலில் தியேட்டரில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு. ஸோ போத் ஆஃப் தம் ஹவ் பீன் ரியலி வைட்டல் இன் திஸ் ஃபிலிம். இந்த படத்துடைய கேமராமேன் ரிச்சர்ட் அவங்கள பற்றி வந்து பேசி ஆகணும். அங்காடி தெரு இந்த மாதிரியான படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு மூடை கொடுக்கக்கூடிய படங்கள். ஸோ இந்த மாதிரியான படம் பண்ணிட்டு இருந்த அவரை த்ரிஷா இல்லைன்னா நயன்தாரா அப்படின்ற ஒரு படம் கொடுத்து அவரையும் வந்து இதுக்குள்ளே கொண்டு வந்துட்டீங்க. ஸோ அவர் வந்து இந்த படத்தில் எந்த அளவுக்கு அவர் எஃபர்ட் கொடுத்துருக்காரு? சார் எனக்கு அங்காடி திரு பார்க்கும்போதே ஐ ஃபீல் வெரி என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி ரொம்ப ரியலிஸ்டிக்கான ஒரு விஷயங்கள் இருந்தது. பார்க்கும்போது டோட்டலாக டிராஸ்டிக் சேஞ்சாக இருந்தது. ஸோ எனக்கு வந்து அங்காடி தெரு படத்தை ரசித்த டேரக்டராக த்ரிஷா இல்லைன்னா நயன்தாரா படத்தை கொடுத்துருக்கீங்க. இல்லைங்க, யார் வேணால் என்ன வேணால் ரசிக்கிறாங்க, பட் அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் இருக்குல்ல. ஸோ எனக்கு வந்து இந்த மாதிரி படங்கள் எடுக்க பிடிக்கும். ஸோ ரசிக்கிறதுனா எனக்கு எல்லா மாதிரி படங்கள்லாம் எனக்கு பிடிக்கும். ஸோ எனக்கு வந்து ஃபஸ்ட்டு டவுட் இருந்தது, ஃபஸ்ட்டு இவர் பண்ணுவாரா, ஃபஸ்ட்டு டேட் இருக்குமா அவருக்கு, ஏன்னா 2-3 பெரிய படம் பண்ணிகிட்டு இருந்தார் அப்போது. ஸோ கதை சொன்ன உடனே அவர் சொல்லிட்டாரு, கண்டிப்பாக எனக்கு எந்த படம் இருந்தாலும் நான் அந்த படத்தை கண்டிப்பாக வந்து பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு 45 டேஸில் ரேப் பண்ணோம். ஹோல் படத்தை ஃபுல் ஃபாஸ்ட்டாக எடுத்து முடிச்சோம். ரிச்சர்ட் வாஸ் வெரி வைட்டல் இந்த படத்துக்கு. அவ்வளோ ஹார்ட் ஒர்க்கர் அண்ட் நேராக பார்க்காம நாங்களாம் கூட ஷார்ட் முடிச்சுட்டு ஜாலியாக பேசிகிட்டு இருப்போம். ஃப்ரெண்டு தானே, ஸோ ஜாலியாக நானும் அதுக்கெலாம் பேசிகிட்டு இருப்போம். ஒருத்தர் ஒண்டி சீரியஸாக அப்படியே ஏதோ வரைஞ்சிட்டு இருப்பார் காற்றுல. டேய் அந்தாலும் ஏதோ பண்ணுறாரா அப்படின்னு சொல்லிட்டு போய் அவர் பக்கத்தில் போய் நின்னா அடுத்த ஷார்ட்டை பிளான் பண்ணிட்டு இருப்பார். ஓகே இங்கே வருது எக்ஸிட்டு அவுட்டு எதாவது மிஸ் இல்லைங்க, அது சின்சியர் அவர். ஃபஸ்ட்டு படம் நான் ஓடலாங்க, எனக்காக இவர் பண்ணலாம். ஸோ அவருக்கு அவசியமே கிடையாது, எங்களோட ஓடி வந்தார் அவரும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு வந்து நாங்கள் ஒரு 3 சீன் 2 சீன்லாம் எடுத்துருக்கோம். ஃபுல் ஃபாஸ்ட்டாக எடுப்போம். ஸோ அதுக்கான ஒரு பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த் வந்து ரிச்சர்ட் சார். ஸோ அவர் வந்து இந்த படம் பண்ணது வந்து இப்போது விஷுவலாகவும் நிறைய பேர் பேசுகிறாங்க, ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, ஒரு மாதிரி கலர்ஃபுல்லாக இருக்குலாம் சொல்கிறாங்க. ஸோ அதுக்கெல்லாம் காரணம் எல்லாருமே எங்கள் விடிவி கணேஷ், சிம்ரன் மேம், மனிஷா வந்து வெரி ஸ்வீட். அவங்க எனக்கு நாங்கள் அவ்வளோ பழக்கம் இல்லை. ஆனந்தி நானும் நல்ல ஃப்ரெண்ட்ஸு, பட் மனிஷா வந்து செட்டில் மீட் பண்ணி ரொம்ப கம்மி நாட்கள் தான். வெரி ஸ்வீட், ஷி வாஸ் வெரி ஸ்வீட். தேங்க்யூ. ரொம்ப போல்டாக பேசினா மனிஷா, உண்மையை பேசினா ஆனந்தி. அண்ட் அடுத்த லெவல், அதாவது என்னென்னா உங்ககிட்ட நான் கேட்டிருந்தேன் இந்த படம் வந்து உங்களை எந்த லெவலுக்கு கொண்டு போகும்ன்ட்டு. ஆனால் நாங்களே சொல்கிறோம் இந்த படம் டெஃபினட்டாக உங்களை வந்து வேறு லெவலுக்கு கொண்டு போகும். படம் பார்க்கும்பொழுதே தெரியுது. அண்ட் வேறு லெவலுக்கு போகக்கூடிய ஜிவி பிரகாஷ் அண்ட் ரொம்ப கேஷுவலாக பேசினா இந்த படத்துடைய டைரக்டர். ஸோ நீங்கள் 4 பேருமே வந்து நிறைய விஷயங்களை இன்றைக்கி எங்கள் கூட ஷேர் பண்ணிட்டீங்க. த்ரிஷா இல்லைன்னா நயன்தாரா இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். இந்த படத்துடைய சக்ஸஸ் மீட்டில் நம்ம திரும்பவும் சந்திக்கலாம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் மீட் அண்ட் சேட். தேங்க்யூ ஸோ மச். எனக்கு பானிபூரி